சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46 அதிகாரம் 4 ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தர் நமக்கு பரிசுத்தமான நதியை, சந்தோஷமான நதியை, ஆனந்தம் தருகிற நதியை, ஆறுதல் தருகிற நதியை, விடுதலை கொடுக்குற நதியை, மீட்பை கொடுக்குற நதியை, ரட்சிப்பை கொடுக்குற நதியை, ஞானத்தை கொடுக்குற நதியை, பலனை கொடுக்குற நதியை, நித்திய ஜீவனை கொடுக்குற நதியை நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதை நாம் சொந்தரிக்க வேண்டும். அப்படி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு அவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு கொடுத்து விட்டார். அதை நம்முடைய கர்த்தர் அவருடைய வசனத்தை சொல்லி நாம் வாயில் அறிக்கையிடும்போது அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தந்து விடுவார். மாத்திரமல்ல, அதிகாலை தேடுகிறவர்கள் அவருக்கு புதிய கிருபை அவர் நமக்கு தந்து விட்டார். புதிய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தருகிறவராக இருக்கிறார். அந்த புதிய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது அந்த நாளுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, நீர் உன்னதமான வாசஸ்தலத்தில் வீட்டிருக்கிறீரப்பா. சோத்திரங்க தாவே. ஏசப்பா, நீர் கொடுக்குற புதிய கிருபை ஆண்டவரே, புதிய ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தரும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. சோத்திரங்க தாவே. ஆண்டவரே, பரிசு ஸ்தலத்தில் நீங்கள் வாசம் செய்கிற தேவனப்பா, நாங்களும் உம்மை போல பரிசுமாக காணப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் கைட்டுச்சில் வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனே. இசப்பா, சோத்திரங்க தவி. துதிய கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் மற்றும் மக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன்.